பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா 700 சைடு ஓப்பனிங் டோர் கொடுத்துருக்கோம். ஷாப்ஸ் உள்ள கேபின் சைஸ் பார்த்தீங்கன்னா 720 வந்து டெப்த்லையும் 920 வந்து வித்லையும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இது வந்து சைல்டு சேஃப்டியும் இருக்கு. சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு வயசு குழந்தை 2 வயசு குழந்தை வந்துட்டு இருந்தாலுமே இந்த டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகாது. சென்ஸ் ஆனா வந்து சைல்டு ப்ரொடெக்ஷனும் பண்ணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுன்னு ஒன்று இருந்திருக்கும். லிஃப்ட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி லிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு சின்ன வீட்டில் இருப்போம், இல்லை ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம், ஒரு 2 மாடி இருக்கிற வீட்டில் இருந்துகிட்டு இருப்போம். ஸோ நம்ம வீட்லேயும் லிஃப்ட் இருந்தால் நல்லா இருக்குமேன்ற மாதிரி யோசிக்க தோன்றிருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசனையில் உள்ளவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. அவங்க வந்து லோ பட்ஜெட்டில் தரமான மெட்டீரியலை வச்சு நல்ல தரமான ஒரு லிஃப்ட் அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு நம்ம போயிட்டு எந்த மாதிரி பட்ஜெட்டில் அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க, எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம நேஷனல் லிஃப்ட், இப்போ நான் அதான் கேள்விப்பட்டு தான் நான் வந்து நேஷனல் லிஃப்ட்டில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் கம்பெனி எத்தனை வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்குது, என்ன மாதிரியான லிஃப்ட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார் கம்பெனி வந்து நேஷனல் லிஃப்ட் பிரைவேட் லிமிடெட். ஓகே சார். என் பேர் முகமது ஜாசிம். ஆனால் கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர் நாங்கள் தான். ஓகே ஓகே. நான் கம்பெனி வந்து 14 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். ஓகே. 14 இயர்ஸ் ஆனிவர்சரி இந்த வருஷம் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 23 விஜன் ப்ளூமிங் கலர் மொகலியாக்கம்ல இருக்கு. ஓகே. ஃபேக்ட்ரி வடபெரும்பாக்கம்ல இருக்கு. வடபெரும்பாக்கம் நியர்பை மாதவரம். ஓகே. இப்போ ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதெல்லாம் சென்னையில் இங்கே தான் பண்ணுறோம். எல்லாமே சென்னையில் மட்டும் தான் பண்ணுறோம். ஓகே ஓகே. என்ன டைப் ஆஃப் லிஃப்ட் எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய லிஃப்ட்லாம் இருக்குது. நம்ம என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம்? இப்போ நம்மளும் ஆல் டைப் ஆஃப் லிஃப்ட்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் லிஃப்ட் பண்ணுறோம், எம்ஆர்எல் பேசஞ்சர் லிஃப்ட் பண்ணுறோம், ஹோம் லிஃப்ட் பண்ணுறோம், வில்லா லிஃப்ட் பண்ணுறோம், ஹைட்ராலிக் லிஃப்ட் பண்ணுறோம், ஹைட்ராலிக் கூட்ஸ் லிஃப்ட் பண்ணுறோம், ஹைட்ராலிக் யூசர் லிஃப்ட் பண்ணுறோம், வேக்யூம் லிஃப்ட் பண்ணுறோம், ஹைட்ராலிக் பேசஞ்சர் லிஃப்ட்டும் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ டைப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம். ஓகே சார். இப்போ வந்து எந்த மாதிரியான லிஃப்ட் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம்? இப்போ வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வீட்டில் தான் லிஃப்ட் போடுறேன். இப்போ ஆல்ரெடி நான் குடியிருக்கேன், ஒரு 6 வீடு இருக்குது என் வீடு. இப்போ நான் லிஃப்ட் போடணும்னு விரும்புகிறேன். இப்போ எனக்கு வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி எனக்கு லிஃப்ட் அமைச்சு கொடுப்பீங்களா? அதை பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள். ஸோ மினிமம் வந்து நம்ம மினிமம் சைஸ் வந்து மேக்ஸிமம் சைஸ் 4 பேசன் வந்து 1 பேசன் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லிஃப்ட் கஸ்டமைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் ஒரு வீடு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் கட்டுறீங்கன்னா அதுக்கும் லிஃப்ட் போடலாம். ஸோ அதுக்கு மினிமமாக தேவையான லிஃப்ட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் ஷாப்னு சொல்லுவோம். அது ஒரு 4.5 4.5 நீங்கள் கொடுத்தாலும் போதும். ஒரு 4.5 4.5 இருந்தால் நம்ம லிஃப்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டே நம்ம பண்ணிடலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேபின், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆட்டோமேட்டிக் டோரு. ஓகே. கிரவுண்ட் ப்ளஸ் 2 2 மாடிக்கும் அந்த 4.5 4.5 நம்ம நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கனாலே போதும், தேவையான அளவு போதும். இப்போ லிஃப்ட்டுன்றது இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நம்ம நினைக்கிற லிஃப்ட்ன்றது பெரிய காஸ்ட்லியான ஒரு இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்படி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்த லிஃப்ட்டை வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்? இப்போ மினிமம் லிஃப்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,75,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எல் ஆட்டோமேட்டிக் எலிவேட்டர் வந்துடும் ஃபார் கிரவுண்ட் ப்ளஸ் 2, ஸ்லிப் ப்ளஸ் 2ன்னு சொல்லுவோம். கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு, அதாவது 3 லேண்டிங் ஓப்பனிங் வந்துடும் உங்களுக்கு. 6 பேசஞ்சர் லிஃப்ட் கேபின் கெப்பாசிட்டி வந்துடும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் ரெஸ்க்யூ டிவைஸ் வந்துடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேபின், ஆட்டோமேட்டிக் டோர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டோரு வித் ஆல் சேஃப்டி ஃபீச்சர்ஸோட வந்துடும். ஆட்டோமேட்டிக் ரெஸ்க்யூ டிவைஸோட வந்துடும். இது நீங்கள் சொல்கிற இந்த ஐட்டம் எல்லாமே அந்த 5,75,000 அந்த இதுக்குள்ள வந்துடும். ஆமாம். ஓகே. இப்போ வந்து 5,75,000 எனக்கு கேட்டால் ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப கம்மியாக தெரியுது. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது. அவங்க போகிறதெல்லாம் வந்து 8 லட்சம் 10 லட்சம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் 5,75,000 சொல்கிறீங்களே, எதுவும் நம்ம மெட்டீரியல் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா? அதை பற்றின டீட்டெயில்ஸ். மெட்டீரியல் காம்ப்ரமைசேஷன் எதுவும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? அவங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ் கூட இருக்கும், நம்ம ஓவர் ஹெட்ஸ் கம்மி இருக்கும். ஓகே. ப்ளஸ் நம்ம ப்ராஃபிட் வந்து ரொம்ப தின்லைனாக வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். அதனால தான் இந்த ப்ரைஸ் நம்மளால் கொடுக்க முடியாது. இதோட கம்மியாக மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் இது கம்மியாக ப்ரைஸில் வந்து இந்த ஹோம் எலிவேட்டர் ஸ்டார்டிங் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேபின், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆட்டோமேட்டிக் டோர் வித் யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு எம்ஆர்எல் லிஃப்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அதான் கேட்குறேன். இப்போ இதுக்கு எது ஸ்டாண்டர்ட் இருக்கா? இப்போ நீங்கள் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் எதாவது சொல்கிறீங்க. அப்போ யூரோப்பியன்
யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ன்றது என்ன, அது வந்து எல்லாருமே அந்த யூரோப்பியன் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா? சார் நம்ம கம்பெனி ஃபாலோ பண்ணுறோம், அது அதே மாதிரி ஃபாலோ பண்ணுற மற்ற கம்பெனி இருக்காங்க. யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா EN 81 82ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விதிமுறை கீழே இருக்க மெட்டீரியல் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டோராக இருக்கட்டும், கண்ட்ரோலர் இருக்க டிவைஸாக இருக்கட்டும், டிரைவாக இருக்கட்டும், மோட்டராக இருக்கட்டும், ஏஆடி அது மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் டிவைஸ் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் நமக்கு. ஸோ இது என்ன யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்? அப்போ நீங்கள் என்ன எனக்கு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பீங்களா? இது என்ன ப்ராடக்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுப்போம். ஈச் அண்ட் எவ்ரி கொட்டேஷன் வித் எல்லாமே சர்டிஃபிகேஷன் இல்லாமல் கொட்டேஷன் நமக்கு போகாது கஸ்டமருக்கு. ஓகே, ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுக்கும்போது சர்டிஃபிகேஷன் கொடுப்போம். அதுக்கான காப்பியை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் அதுக்குரியது கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ஓகே சார், இப்போ நம்ம கஸ்டமர் பிளேஸில் போய் பார்த்து எந்த மாதிரியான லிஃப்ட் நீங்கள் போட்டிருக்கீங்கன்றது எனக்கு காட்ட முடியுமா? அதனால சார் போகலாம் சார், நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே, நியர்பை இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, அவங்க கூட நம்ம போய் சைட் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் மெட்டீரியல் என்ன இருக்குது, லிஃப்ட் என்ன நீங்கள் எப்படி இன்னைக்கு கூட நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா தெரியாது எப்படி குவாலிட்டி என்ன இருக்குன்னு. ஓகே சார், இப்போ நம்ம அந்த கஸ்டமர் பிளேஸில் போய் பார்த்துட்டு வரலாம். சார், இப்போ இந்த லிஃப்ட் அமைப்பை பற்றி சொல்லுங்கள். எத்தனை மாடி இருக்கு, இதுக்கு என்ன போட்டிருக்கீங்க? ஆக்சுவலி இந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபோம் லிஃப்ட், ஓகே, பேசஞ்சர் எலிவேட்டர், எம்ஆர்எல் மாடல் இது. ஓகே, யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் 81 82ல வந்து நம்ம மெட்டீரியல் எல்லாமே அந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 ஃபினிஷ், ஆன்லைன் ஃபினிஷ் வரும். ஓகே, இந்த லிஃப்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்டோட ஷாப் சைஸ் இந்த கஸ்டமர் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1320 by 1320 mm தான் கொடுத்தாங்க. ஓகே, லீஸ் சைஸ் இது. ஸோ இந்த சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 700 சைடு ஓப்பனிங் டோர் கொடுத்துருக்கோம். ஷாப்ஸ் உள்ள கேபின் சைஸ் பார்த்தீங்கன்னா 720 வந்து டெப்த்லையும் 920 வந்து வித்லையும் கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த லிஃப்டோட அமைப்பு அப்படி இருக்கு. ஓகே, ஓகே. இப்போ இதுதான் மினிமமான அளவு. மினிமமான அளவு வந்து கஸ்டமர் கொடுத்தது இதுதான் லீஸ்ட். நம்ம வந்து இந்த 4 பேசஞ்சர் எம்ஆர் எலிவேட்டர் போட்டு. ஓகே, ஓகே. இப்போ இந்த பேனல்லாம் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் தானா இல்லை இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த பேனல் வந்து ஸ்டாண்டர்ட். ஓகே, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல் கோம் லிஃப்ட் வந்து போட்டாலும் வந்து இந்த பேனல் தான் போடுவோம். ஓகே, இது 7 பின்ஸ் காலிங் டிஸ்ப்ளே வந்துரும். ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் அக்ரிலிக் வந்து காம்பினேஷன் வருது. ஓகே, ஓகே. ஸ்லிம் டைப் பிளஸ் வந்து இந்த பேனல் வந்து வால் மவுண்டட் பேனல் உங்களுக்கு. ஓ, வால் மவுண்டட். ஃபியூச்சர்ல வால் டைப் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இது வால் மவுண்டட்னால இன் கேஸ் இது ப்ராப்ளம்னா இந்த டிவைஸை மட்டும் நம்ம தனியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஹோல் பேனல் நம்ம பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அலாரம். ஸோ லிஃப்ட் யாராவது மாட்டிக்கிறாங்க, பேசஞ்சர் வந்து பேனிக்ல இருக்காங்கன்னா உள்ள எமர்ஜென்சி அலாரம் அவங்க பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இங்கே பஸ்ஸர் வெளியே கேட்கும். ப்ளஸ் இன்டர்காம்ல பேசினாலும் வந்து இங்கே வந்து வாய்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் வெளியில் யாராவது இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதாவது ஸ்பீக்கர் மாதிரி உள்ளது. ஸ்பீக்கர் ஓகே, ஓகே. இது ஒரு ஸ்பெஷல் பத்தி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா FRP ஃப்ளேம் ப்ரூஃப், ஃபயர் ரேட்டட் எல்லாமே. ஃபயர் ப்ரூஃப் எல்லாமே ஃபயர் ரேட்டட் இது. ஓகே, ஓகே, ஓகே. பேனல் எல்லாமே கேபினும் சரி டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபயர் ரேட்டட் வந்து. ஓகே, ஓகே. இது கோட்டட். இது வந்து இந்த ஃபினிஷிங் இருக்கு. இப்போ இந்த கோட் வர்றதே இப்படி தான் வருதா? வரதே இப்படி தான் வரும். ஓ, மெட்டீரியலே வர்றதே இப்படி தான் வரும். ஸ்டீல் 304 ஹேர்லைன் ஃபினிஷிங் சொல்லுவாங்க. ஓகே, ஓகே சொல்லுவாங்க. இது வந்து லிஃப்டோட கேபின் இது. ஓகே. ஸோ இதுவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 ஏர்லைன் ஃபினிஷ். இது வந்து ஃபால் சீலிங் இருக்கும். ஃபால் சீலிங்ல 4 ஸ்பாட் லைட் கொடுத்துருப்போம். ஓகே. ப்ளஸ் வந்து இந்த கிரில் எதுக்கு வெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளோயர். ஸோ லைக் வந்து ஏர் கூலர் மாதிரி. ஆக்சுவலி நார்மல் ஓல்டர் டே லிஃப்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமா, ஃபேன் இருக்கும். யூரோப்பியன் நம்ம ஃபேன் போட முடியாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் கொடுத்துருவோம். இது பெருசாக ஒரு ப்ளோயர் 4 ப்ளோயர் 3 ப்ளோயர் அந்த மாதிரி வந்து அது மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இன்க்ரீஸ் ஆகும். ஃபேன் அமைப்புலாம் இப்போ கிடையாது. ஃபேன்லாம் கிடையாது உங்களுக்கு. எல்லாமே இந்த ப்ளோயர் தான் வரும். ஓகே. மற்றபடி இது பார்த்தீங்கன்னா இது இந்த கார் ஆப்ரேஷன் பேனல் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லூஸ் அண்ட் டவுன்ஸ் போட்டிருக்கோம். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது போட்டிருக்கோம். ஓகே. எமர்ஜென்சி அலாரம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், பவர் போயிடுச்சுன்னா வந்து லிஃப்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், பேனிக் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்போம். ஓகே. ப்ளஸ் பேசஞ்சர் இருக்கும். ப்ளஸ் ஓவர்லோட் கெப்பாசிட்டி. ஓவர்லோடு வந்து இப்போ 4 பேருக்கு 6 பேர் இருந்தாலும் இது ஓவர்லோடும் காட்டும். நம்ம கால்குலேட் பண்ணி அதுவே சொல்லிடும். ஆமாம், ஓவர்லோட் பார்ப்ப போகிறோம். பார்க்க போகிறதோட நம்ம வேற ஒருத்தர் வெளியே போனால் லிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆகி வந்து லிஃப்ட் நார்மலாக ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேனோட லைட் பட்டன் இது ஃபேன் பட்டனு. இது வந்து எமர்ஜென்சி அலாரம். ஓகே. இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப்பர். இது வந்து டோர் ஓப்பன் பட்டன், டோர் க்ளோஸ் பட்டன். மேனுவலாக நம்ம ரன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த கீ பார்த்தீங்கன்னா அட்டர்னட் கீன்னு சொல்லுவாங்க. இந்த கீ வந்து இன்கேஸ் வந்து ரஷ்ஷாக இருக்கு, ஏதோ ஒரு பொருளை ஏற்றுறாங்கன்னு சொல்றாங்கன்னா இந்த கீ போட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று மேனுவல் ஆப்ஷன், ஆட்டோ இருக்கும். இது ஆட்டோல இருக்கு. மேனுவல் போட்டு அந்த டோர் வந்து கீ அப்டேட் பண்ண மட்டும் தான் க்ளோஸ் ஆகும். அப்போ அந்த சுவிட்சஸ் எல்லாம் பண்ண முடியும்.
ஓ அப்போ மேனுவலாகவும் நம்ம பண்ணிக்கலாம். அப்போ மேனுவலாக ஆப்ரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டோர் ஓப்பன் க்ளோஸ் மேனுவலாக இது கீ மூலியமாகவும் அட்டன்மெண்ட் கீ மூலியமாகவும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இதுவும் வந்து 7 செக்மெண்ட் வந்து ஸ்க்ராலிங் டிஸ்பிளே தான் வரும் உங்களுக்கு. இந்த டிவைஸ் பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட்டோமேட்டிக் டோர் சென்சார் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 154 கிறிஸ்கிராஸ் பீம்ஸ்ல இருக்கும். கிறிஸ்கிராஸ் மீன்ஸ் வந்து இன்டர் மேட்ரிக்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி கவர் ஆகும் உங்களுக்கு சென்சார், இன்ஃப்ராரெட் சென்சார் வந்து. ப்ளஸ் இது வந்து சைல்டு சேஃப்டியும் இருக்கு. சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு வயசு குழந்தை 2 வயசு குழந்தை வந்துட்டு இருந்தாலுமே இந்த டோர் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகாது. சென்சார் ஆனா வந்து சைல்ட் ப்ரொடெக்ஷனும் பண்ணும். ஓகே ஓகே. அப்போ அந்த லென்த் நம்ம உயரத்தையும் அளந்துக்கிறது. ஆமா. இது வந்து டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 2000 mm இருக்கும். 2 மீட்டர் இருக்கும். டோரோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 2000 mm உங்களுக்கு. கேபினோட ஹைட்டும் உங்களுக்கு 2000 mm இருக்கும். ஓகே ஓகே. இந்த டோரோட மேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெர்மெட்டர்னு ஒரு கம்பெனி. ஓகே. இப்போ ஒரு வேல வந்து எல்லா எலிவேட்டர் கம்பெனிஸும் வந்து அந்த டோர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இன்னும் வந்து யூசர் ஃப்ரீ. ப்ளஸ் வந்து இந்த டோர் வந்து ப்ராப்ளம் எதுவுமே வராது. 10% டோர் ஜாம் ஆகுது, ஸ்க்ரீச்சிங் நாய்ஸ், இந்த ஸ்டக் ஆகுது, அந்த இஷ்யூஸ் எதுவுமே வராது. அதாவது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் வந்தாலே எல்லாமே இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் பார்த்தது. இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். ஆமாம். நம்மளோட இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ராடக்ட் என்ன சேஃப்டி சர்டிஃபிகேட் இருக்கு, எஃப்ஆர்பி சர்டிஃபிகேட் இருக்கு, மோட்டருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கியர்லெஸ் மிஷின். அது 3.5 கிலோவாட் மிஷின். அது இது ஜாப்பனீஸ் மேக்கு. 3 years வந்து மேனுஃபேக்சர் சைட்ல இருந்து நமக்கு வாரண்டி கொடுத்துருவாங்க. அதாவது மோட்டர் லிஃப்ட் வாரண்டி 1 year வந்துரும். அடிஷனலா 3 years ஒன்லி ஃபார் மோட்டருக்கு வரும். மோட்டருக்கு மட்டும் 3 years வரும். இன்னொரு ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா லிஃப்ட்டோட மோட்டரோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா 15 years 17 years வந்து வித்தவுட் எனி ரெஸ்டரேஷன் வந்து மிஷின் வந்து ரன் ஆகும். ப்ராப்ளம் ஃப்ரீயா வந்து மிஷின் வந்து ஒரு 15 to 17 years வந்து ரன் ஆகும். ஏன்னா அது பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் டெக்னாலஜி மாதிரி எப்படி கார் ஏபிஎஸ் சிபிடி இருக்கோ அது வந்து கியர்லெஸ் வந்து டிஎம்சி சொல்லுவாங்க. மோட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஜர்க்கே இருக்காது மிஷின்ல. நார்மல் நீங்க கியர் போகும்போது ஒரு ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆக்ஷன் மட்டும் நடக்கும். ஃபார்வர்ட் போட்டா ஒரு சவுண்ட் வரும், ரிவர்ஸ் போட்டா ஒரு சவுண்ட் வரும். ஸ்டார்டிங்லயும் ஸ்டாப்பிங்லயும் ஜர்க் இருக்கும். ஆனா லிஃப்ட்ல நீங்க பாத்துருப்பீங்க ஜர்க் எதுவுமே இருக்காது. நீங்க ஒரு காயின் ஒரு 1 ரூபாய் காயின் வச்சு லிஃப்ட் டிராவல் பண்ணாலும் லிஃப்ட் வந்து ஜர்க் ஃப்ரீயா போகும். ஸ்மூத்தா போகுது. ஸ்மூத்தா மேல அந்த ஸ்ப்ரிங் எல்லாம் பார்த்தேன். ஸ்ப்ரிங் எல்லாமே அதெல்லாம் வந்து நம்ம சேஃப்டி இன்ஸ்டாலேஷன் கண்டி ஓவர் ஸ்பீட் கவர்னன்ஸ் சொல்லுவோம். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இன் கேஸ் வந்து ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, மோட்டரும் ரோப் கட் ஆயிடுச்சுன்னா மோட்டர் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் 2 ஆக்சிடென்ட்மே ஸ்டாப் பண்ணுவோம். கேபின் எங்க கட் ஆகுதோ அந்த இடத்துல எப்படி நின்றும். ஃபால் டவுன் ஆகாது. நம்ம ரெஸ்க்யூ பண்ணிக்கலாம். அப்ப அது அந்த சேஃப்டி இருக்குப்பா. முன்ன இப்ப பழைய இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா விழுந்தா மேல விழுகிற மாதிரி தான் இருக்கும். இதுல 200% சேஃப்டி இல்லாம நம்ம லிஃப்ட் பண்றதே கிடையாது. ஆட்டோமேட்டிக் ரெஸ்க்யூ டிவைஸ் இருக்கும், ஓவர் ஸ்பீட் கவர்னர் இருக்கும், சைல்ட் சேஃப்டி சென்சார் இருக்கும், வாய்ஸ் அனன்சியேட்டர், அப்புறம் எமர்ஜென்சி லைட், அலாரம், ப்ளோயர், இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா எல்லாமே கொடுக்குறது. இது இல்லாம வந்து நம்ம லிஃப்ட் கொடுக்கறது இல்ல. ஆனா இது வந்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்க்யூ டிவைஸ் ஆப்ஷனல். ஓகே. சில வீட்ல இப்போ ஜென்செட் இருந்தாங்கன்னா அது போக தேவையில்ல. ஜென்செட்ஸ்லாம் தேவையில்லை. ஜென்செட் இல்லனா அது மஸ்ட் வந்து லிஃப்ட்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணியாகணும். இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்செட் கிடையாது. சோ அந்த டிவைஸ் நம்ம அடிஷனலா இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அதனால அது பண்ணிருக்கீங்க. இது என்ன சார்? இது என்ன அமைப்பு? இது என்னது? இந்த டிவைஸ் பேர் பாத்தீங்கன்னா இது சார் கண்ட்ரோலர். இது ஓகே. இது வந்து பேரல் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து 7 செக்மெண்ட் மைக்ரோசாஃப்ட் பேஸ் கண்ட்ரோலர் போடுவாங்க. ஓகே. இது நம்ம வந்து பேரல் கண்ட்ரோலர் கொடுக்குறோம் கஸ்டமருக்கு வந்து. ஓகே. கண்ட்ரோலர் ஏஆர் இது வந்து டிரைவ். இது V3F டிரைவ், வேரியபிள் வோல்டேஜ் வேரியபிள் ஃப்ரீக்வென்சி டிரைவ். ஓகே. இதோட மேக் பாத்தீங்கன்னா HP மவுண்ட். ஓகே ஓகே. ஸோ இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்து ஆப்ரேஷன் வந்து ஸ்மூத்தாக நடக்கிறதுக்காண்டியும். ஓகே. ப்ளஸ் வந்து அந்த லிஃப்ட் பவர் போயிடுச்சுன்னா வந்து லிஃப்ட் நியரஸ்ட் ஃப்ளோர் லேண்டிங் வந்து லிஃப்ட் ஸ்டாப் ஆகும். ஓகே. ஆமாம். பேனிக் இல்லாமல் வந்து எண்ட் யூசர் வந்து இருப்பாங்க. அதுக்கான டிவைஸும் வந்து நம்ம பக்கத்தில் பொறுத்திருக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஏஆர் ஆட்டோமேட்டிக் ரெஸ்க்யூ டிவைஸ் இன்பில்ட் யூபிஎஸ் உங்களுக்கு. இது யூபிஎஸ் பேட்டரியோட வந்துருது. பேட்டரியோட வந்துடும். இது சைன் வேவ் யூபிஎஸ். இது 4 7AH பேட்டரி அது உள்ள இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து பவர் போயிடுச்சுன்னா வந்து லிஃப்ட் வந்து நியரஸ்ட் ஃப்ளோர் கொண்டு வரதுக்கான டிவைஸ் இது. அதாவது நம்ம கரண்ட் போச்சுனாலும் கவலை இல்லை. திருப்பி நம்ம பழைய ஸ்டேஜுக்கு நம்ம செகண்ட் ஃப்ளோர் போறோமோ கரெக்டாக அதில் போய் லாக் ஆகிட்டு உள்ள இருக்கும்போது எந்த ஃப்ளோர் கால் பண்ணிட்டீங்களோ லோட் வந்து அந்த ஃப்ளோருக்கு கரெக்டாக போய் மேட்ச் பண்ணி நின்றுக்கிறோம். திருப்பி நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. 3 பவர் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஒன்லி ஃபார் ரெஸ்க்யூ ஆப்ரேஷன் மட்டும். ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சார். சார் இப்போ இந்த அமைப்பை பற்றி சொல்லுங்க. இப்போ இதுதான் வந்து மோட்டர் ரூம். இது வந்து மிஷின் ரூம். எம்ஆர்எல் எலிவேட்டரோட மிஷின் ரூம் இது. ஓகே. கியர்லெஸ் மிஷின். என்ன பண்ணுறோம்னா ஹை பீம் சேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேஸ் பிளேட்டோட வெல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ வயரிங் பார்த்தீங்கன்னா 3 phase வந்து கஸ்டமரோட மெயின் டிபியில் இருந்து நம்மளோட டிபிக்கு வந்துடும். இப்போ இது வந்து கஸ்டமர் தான் எடுத்து கொடுக்கணும். இது வந்து இந்த இன்புட் வந்து கஸ்டமர் தான் கொடுக்கணும். இதுல இருந்து நம்ம ஒரு இன்புட் எடுத்து மோட்டரோட ஷாஃப்ட் வயரிங் ஃபுல்லாக நம்ம லிஃப்டோட ஷாஃப்ட் வயரிங் ஃபுல்லாக நம்ம பண்ணிடுவோம். ஓகே 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 ஓகே. அப்போ வந்து இந்த இபி ஒர்க் வந்து கஸ்டமர் தான் கொடுக்கணும். ஆமாம் ஆமாம்.
ஓகே. இதுதான் அந்த ஓவர் ஸ்பீட் கவர்னரோட இது இந்த சென்சாரா? அது வந்து லிமிட் சுவிட்ச். ஓகே. வீல் மாதிரி இருக்கு ஆமா, பாத்தீங்களா? வீல் ஓவர் ஸ்பீட் கவர்னர்னு சொல்லுவோம். அதோட வீல் அது. இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த செட்டப்லாம் நான் உங்களுக்கு எப்படி பண்ணி கொடுக்கணுமா? நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்போ நாங்கள் ஒரு கஸ்டமரா எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணணும்? அஸ் கஸ்டமரா நீங்க கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட் ஸ்பேஸ் வந்து நீங்க டிசைன் பண்ணும்போது ஒரு பில்டிங் டிசைன் பண்ணும்போது ஒரு ஆர்கிடெக்டரோ இல்லை ஒரு இன்ஜினியரோ ஒரு பில்டரோ நீங்க பேசும்போது லிஃப்ட் எனக்கு இவ்வளவு வேணும், 6 பேசஞ்சர்னா இவ்வளவு சைஸ் இருக்கு, 4 பேசஞ்சர் சைஸ் இருக்கு. மினிமம் வந்து நீங்க வந்து 5.5க்கு 5.5 நீங்களே போதுமானதோ 6 பேசஞ்சர் லிஃப்ட் போட்டுடலாம். லீஸ் கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு 4.5க்கு 4.25க்கு 4.5க்கு கொடுத்தாலும் உங்களுக்கு லீஸ் 4 பேசஞ்சர் லிஃப்ட் போட்டுடலாம். அது நீங்க வந்து டிசைனிங்ல இருக்கும் போதே நீங்க பண்ணணும். டிசைனிங்ல இருக்கும் போய் பண்ணணும். இப்போ கரண்ட் கன்சம்ஷன் பற்றி சொல்லுங்கள். இது எவ்வளோ கரண்ட் அது இது பண்ணி எடுத்துக்கிறோம் இது அதிகமாக? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லிஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லிஃப்ட் ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்ணோன்னா அது ஐடியல் மோட்லேருந்து உங்களுக்கு போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்டில் ஃபேன் லைட் எதுவுமே ஒர்க் ஆகுது, அதனால ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் திருப்பி லிஃப்ட்டில் ஸ்டெப் இன் பண்ணி திருப்பி கால் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் திருப்பி எல்லாமே ஆன் ஆகும். ஓகே. ஸோ லிஃப்ட் ஐடியலாக இருக்கும்போது கன்சம்ஷன் எதுவுமே வராது. நீங்கள் லிஃப்ட்டை வந்து அப் டவுன் ரெப்புடேஷன் நீங்கள் ரன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கன்சம்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஒரு 4 to 8 யூனிட்ஸ் கன்சியூம் ஆகும். அது எப்படின்னா ஒரு 50 ரெப்புடேஷன்னா ஒரு ரெப்புடேஷன் வந்து அப் டவுன் போனால் ஒரு கவுண்ட் ஆகுது. அதே மாதிரி 100 வாட்டி நீங்கள் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சார்ஜஸ் வரும். அந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ரெசிடென்ஷியல் பங்களாஸில் வந்து அந்த அளவுக்கு யூசேஜ் இருக்காது. அவ்வளோ வாட்டி 100 வாட்டி அவங்க லிஃப்ட்டை வந்து அப் டவுன் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் மீன்ஸ் நார்மல் நம்ம வீட்டில் இருக்க டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசிக்கு என்ன கன்சியூம் ஆகுதோ அதே மாதிரி தான் இது கன்சியூம் ஆகும். அப்போ வந்து ஒரு டிவி, ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு லிஃப்ட்டும் பெருசாக கரண்ட் கன்சியூம் பண்ணுறது அவ்வளோதான் பண்ண போகுது. இப்போது நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் உங்களுக்கு எப்படி பேமெண்ட் கொடுக்குறது? நீங்கள் ஃபுல் அமௌண்ட் முன்னாடி கட்டுற மாதிரி வருமா? அதை பற்றி சார் பேமெண்ட் வந்து பார்ஷியல் பேமெண்ட் தான் சார். ஸ்லாப் பை ஸ்லாப் தான் பேமெண்ட் சொல்லுவோம். அது வந்து த்ரூ நீங்கள் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், செக் மூலியமாக தான் பண்ண முடியும். ஓகே. இனிஷியல் பார்ட் ஒரு அட்வான்ஸ் இருக்கும், அப்புறம் மிடில் ஒரு அட்வான்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு பேமெண்ட் இருக்கும். 3 பார்ட் ஆஃப் பேமெண்ட்டாக தான் கலெக்ட் பண்ணுவோம். 3 பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாந்தா அதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்கிறீங்க? நமக்கு 30 ஒர்க்கிங் டேஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஆகும். ஆனால் 30 ஒர்க்கிங் டேஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகும். டோட்டலி 2 months 60 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். 2 months ஆகும். அதை கம்ப்ளீட் பண்ணி நமக்கு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப 2 months ஆயிடும். ஓகே சார், ரொம்ப தெளிவாக லிஃப்ட் அமைக்கிறத பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க. எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.